ஹே கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, அதாவது வந்து பசங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸோ ஒரு சில சப்போர்ட்டோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து இது தேவைப்படக்கூடிய ஒரு மஸ்டான ஒன்றா இருக்குது. அதனால் இன்னொன்று சில பேர் வந்து அடுத்த சப்ஜெக்ட்ஸோட ரிவிஷன் ஸ்டடி பிளான் டெய்லி அடுத்து நான் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஸ்டடி பிளான் வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட்டு நான் கம்மிங் மண்டேலேருந்து அந்த வீடியோலாம் நீங்கள் நம்மளோட சேனலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இன்றைக்கி அந்த வீடியோ கிடையாது. இன்றைக்கி நான் பிளானை பற்றி நான் பேச போகிறதில்ல. தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிஎம்ஏ காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சிஎஸ் கம்பெனி செக்ரட்டரி. ஸோ இந்த மாதிரி ஒரு கோர்ஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எதுக்காக நம்ம பண்ணுறோம்? ஓகே, நாளைக்கு வந்து ஒரு கம்பெனியில் போகிறதுக்கோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராக்டிஸிங்காக வந்து நம்ம ஒரு ஆடிட்டராக இருக்கிறதுக்கோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறோம். ஓகேங்களா? ஆனால் எல்லாருக்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு சப்போர்ட்டிவ் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கிற லெவலில் வந்து கிடைக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இல்லை. இந்த மாதிரி கோர்சஸ் பண்ணோன்னா சப்போர்ட் இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சப்போர்ட்டுங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டேருந்து சப்போர்ட் வேணுமா கேட்டிங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க தேர்ட் பர்சன். ஓகேங்களா? ரிலேட்டிவ் அவங்க தேர்ட் பர்சன், நெய்பர்ஸ் தேர்ட் பர்சன். நமக்கு மெயினாக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக இருக்கட்டும் இல்லைனா ஃபேமிலியாக இருக்கட்டும். ஸோ அவங்க ஃபேமிலி மீன்ஸ் பேரண்ட்ஸ். ஓகே, ஸோ அவங்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வேணும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த அட்டம் ஆயிடுச்சாலும் எனக்கு ஃபர்தர் ட்ரை பண்ண அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து சொல்கிறதுக்குங்கிற ஒரு சப்போர்ட்டுங்கிறது வேணும். ஓகே, ஸோ அதை பற்றி தான் நான் வந்து மெயினாக நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. பட் சில இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று தான், சின்ன பசங்களாக இருக்கும்போது அந்த பையனோ அந்த ஒரு பொண்ணோ வந்து இப்போது ஒரு சைக்கிள் ஓட்டி பழகுறாங்க அப்படின்னா கீழே நிறைய இடத்துல விழுவோம். இப்போ நான் கீழே விழுந்து வந்திருப்பேன், நீங்கள் விழுந்து வந்திருப்பீங்க. கரெக்டாக ஒரு வாட்டியாச்சும் நம்ம விழுந்து எந்திரிச்சு தான் வந்திருப்போம். சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் அப்படிங்கிறது வாங்கியிருப்போம். அப்போ அந்த இடத்துல வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்மளோட பேரண்ட்ஸும் சரி சொசைட்டியும் சரி விழுந்து எந்திரிச்சா தான் ஒன்றால் வந்து போக முடியும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? இப்போ சைக்கிள் ஓட்டினா தான் நாளைக்கு பைக் ஓட்ட முடியும் இப்படிங்கிறத சொல்கிறாங்கன்னா அப்போ அந்த சைக்கிள் ஓட்டணும்னா நீ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீழே விழ தான் செய்யும். அப்போ விழுந்து எந்திரிச்சா தான் அது உனக்கு பழகும் அப்படின்னு சொல்லி கொடுத்த இந்த சொசைட்டி ஒரு 20 வயசுக்கு மேலே 25 வயசுக்குள்ளே இல்லை 30 வயசுக்குள்ளே அடிப்பட்டு மிதிப்பட்டு வந்தால் தான் வாழ்க்கையோட அனுபவம் புரிதல் உனக்கு தெரியும். முன்னால் முடியலன்னா நீ கஷ்டப்பட வேணாம், அப்படியே வெட்டுற ஜாலியாரு அப்படின்னு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்குது இந்த சொசைட்டி. ஓகே, அப்போது அந்த சின்ன வயசில் கிடைச்ச அந்த ஒரு இது நீ விழுந்து எந்திரிச்சாதான் உன்னால் வந்து நல்லபடியாக போக முடியும், சைக்கிள் சீக்கிரம் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்த அந்த சொசைட்டி ஒரு 20 to 25 ஏஜில் வந்து பார்த்துக்கிட்டேன்னா உன்னால் முடியலன்னா நீ விட்டுரு, எதுவாக இருந்தாலும் சரி உன்னால் முடியலன்னா நீ விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொசைட்டி நமக்கு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதெல்லாம் வேணாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓப்பனாக சொல்லப்போனால் முன்னாடி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனை தாண்டி இன்றைக்கி தான் போத், அதாவது பசங்களாக இருக்கட்டும், மேலாக இருக்கட்டும், ஃபீமேலாக இருக்கட்டும், ஓகேங்களா, ஒரு பையனாக இருக்கட்டும் ஒரு பொண்ணாக இருக்கட்டும், அவங்க விருப்பப்படி அவங்களோட ஒரு ஆம்பிஷனை நோக்கி நல்லபடியாக எல்லாரும் முன்வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அந்த டைமில் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபாதர் அந்த வேலை பார்த்தா பையன் அந்த வேலை தான் பார்க்கணும் அப்படிங்கிற லெவலில் வந்து இருந்துச்சு. பட் இப்போ ஜென்ரேஷன் அப்படி கிடையாது. ஓகே, என்னோடய ஃபாதர் எப்படி இருந்தாலும் என் பேரண்ட்ஸை நான் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும், என் ஃபேமிலியை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு பசங்களும் பொண்ணுங்களும் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ தெளிவானனால வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதை போக ஆரம்பிச்சிட்டாங்க, படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அவங்க படிக்க ஆரம்பித்தாலும் அந்த இடத்துல ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. ஒரு சிலருக்கு முதல் ஸ்டெப்லேயே டக்குன்னு கிடச்சிரும், ஒரு சிலருக்கு 2வது ஸ்டெப்பில் கிடைக்கும், ஒருத்தருக்கு 3வது 4வது 5வதுல தான் வந்து கிடைக்கும். பட் கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்கிற வரைக்கும் அவங்களுக்கான அந்த சப்போர்ட்டிவ் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து நம்ம சின்ன பிள்ளையில வந்து அந்த பசங்க அடிப்பட்டு மிதிப்பட்டு நிறைய இடத்துல சைக்கிளில் கீழே விழுந்திருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம எந்த அளவுக்கு அவங்கள தூக்கி விட்டு அந்த பசங்க அழும்போது வந்து அழுதாலும் அந்த இடத்துல என்ன பண்ணணும், கண்ணை தொடச்சி விட்டு அடுத்து இன்னும் நீ நல்லா ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணோம் இல்லையா? அதே சப்போர்ட்டிவ் இன்றைக்கி எல்லா பசங்களுக்கும் தேவை அப்படிங்கிறது இருக்குது. அதில் ஒரு சில பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்போர்ட்டிவ்ங்கிறது நிறைய இடத்துல கிடச்சிருக்கு. ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்போர்ட்டிங்கிறது கிடைக்கிறதுக்கான ஒரு இது வந்து இல்லை. அப்போ சின்ன பசங்களாக இருக்கும்போது கொடுத்த சப்போர்ட் நம்ம அவங்கள தூக்கி விட்டுருக்கோம். அந்த பசங்க கற்றுக்கிட்டு இப்போ இவ்வளோ தூரம் பெரிய ஆளாக வந்திருக்காங்க. இப்போயும் அந்த பசங்களை நம்ம தூக்கி விட்டோம்னா நாளைக்கு நம்ம அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக வளர்ச்சியாக வளர்ந்து நிற்பாங்க. அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி. அந்த ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன் இல்லையா, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என் அப்பா அதை பண்ணாங்க, ஓகே என் தாத்தா அதை பண்ணாங்க, நாளைக்கு நானும் தான் அப்படிங்கிற ஒரு லெவலில் இல்லாமல் என் அப்பா இப்படி பண்ணாலும் எங்கள் அப்பா விட்ட ஓகே எங்கள் அப்பாங்கிறதாடி என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க, அப்போ அடுத்து நான் இன்னும் பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ரொம்ப நிறைய விஷயத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தெளிவாகிட்டாங்க. ஓகே, அப்போது ட்ரீம் அப்படிங்கிறது வந்து நிறையா வந்து கனவு காண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த இதுக்கு பசங்களுக்கு வந்து தேவையானது ஒரு கரம், அந்த கையை கொடுத்து தூக்கி விடுறது.
ஓகே. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு வந்து இங்கே கரம் கூட தேவையில்ல. ஐ மீன் எப்படி சொல்றதுன்னா, கைய குடுத்து தூக்கணும் கூட தேவையில்ல. சில இடத்துல வந்து தட்டி விடாம இருந்தா போதும்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க தூக்கி விடலனாலும் பரவால்ல, நீங்க ஹெல்ப் பண்ணாம இருக்கிறதே பெரிய ஹெல்ப்ன்னு சொல்லி, இந்த சொசைட்டிக்கு வந்து பசங்க புரிய வச்சுட்டு இருக்காங்க. அதுதான் ரியாலிட்டி. ஓகே. இந்த இடத்துல நான் இத சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னா, ஒரு டாக்டருக்கு வந்து ஒரு பையன் வந்து படிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவன் டாக்டருக்கு படிக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாருமே சுத்தி இருக்கிறவங்கலாம் அவன வந்து ரொம்ப பெரிய லெவல்ல பேசுறாங்க. "என்ன டாக்டர் எப்படி இருக்கீங்க? 5 வருஷம் கழிச்சு இன்ஜெக்ஷன், டேப்லெட் தான். அப்புறம் என்ன?" அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அது ஒரு பர்ட்டிகுலர் 3 to 4 இயர்ஸ் அவர் ஸ்டார்ட்டிங்ல இத பண்றாரு. ஓகே. "என்ன டாக்டர் ஆயிட்டீங்களா?" அப்படின்னு அவங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டா, "இல்ல அங்கிள் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்தரா அந்த இது பண்ணணும், அது பண்ணணும். இன்னும் ஃபர்தரா 2 இயர்ஸ் நான் இத பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவங்க பண்றாங்க. அப்ப அதுக்கான ஒரு ஸ்பேஸ குடுக்குற இந்த சொசைட்டி அதே ஒரு ஃபீல்டு மாரி இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் ஃபீல்டு, ஆடிட்டர் ஃபீல்டு. அந்த ஆடிட்டர் படிக்கிறேன் அப்படிங்கிற சொல்ற ஒரு பையனையோ, பொண்ணையோ எளக்காரமா பார்க்குறாங்க. ஓகே. ஒரு மாரி கீழ்த்தரமா வந்து, "அட போடா" அப்படிங்கிற மாரி பார்க்குறாங்க. ஏன் சார் ஒரு பையன் டாக்டருக்கு படிக்கிறான்னு சொல்லும்போது 5 வருஷம், 6 வருஷம் அவன் படிக்கும்போது, அத நீங்க ஒரு பெருமையா வந்து ஊருக்குள்ள வந்து நீங்க பேசுறீங்க. அவன கொஸ்டின் கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்க வந்து. ஓகே. அது சர்வீஸ் தான். அது பெரிய லெவல்ல டாக்டருங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து ஒரு உயிர காப்பாத்துறதுக்கு வந்து அவங்க படிச்சு, அவங்க ஒரு பெரிய லெவல்ல அந்த ப்ரொஃபஷன் அவங்களுக்கு மெயினோ, அதே மாரி நெறைய அக்கவுண்ட்ஸ் அப்படிங்கிறதுல நெறைய பேத்துக்கு ஃபைனலைசேஷன் ரிலேட்டடா ஒரு மெயின்டனன்ஸ் ஆஃப் புக்ஸுங்கிறது வந்து ரிலேட்டடா தெரியாம இருக்கிறதுக்கு, நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணி, இப்படி பண்ணுங்க, இத ஃபைல் பண்ணா நீங்க கரெக்ட்டா பண்ணலாம், இப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், இப்படிலாம் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் குடுக்குறவங்களும் வந்து ஒரு குரு தானங்க. அந்த இடத்துல தானே ஒரு ஆடிட்டர் இருக்காங்க. அப்ப அவங்களோட வேல்யூ வந்து அந்த இடத்துல பெரிய லெவல் தானே. இப்படி சேர்ல உட்கார்ந்து இருக்கிறது ஒரு பெரிய ஒரு கெத்து. இதெல்லாம் வந்து ஒரு மதிப்பு உனக்கு கத்துக் குடுக்கும், தெரிஞ்சு குடுக்கும் அப்படின்னா, அப்போ இந்த இடத்துல வரணும், இப்படி ஒரு பொசிஷன்ல நம்ம இருக்கணும், இப்போ ஒரு ஆடிட்டர் ஆகணும், இப்படி இருக்கணும்னா, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கான ஒரு சப்போர்ட்டுங்கிறது வந்து நமக்கு இருக்கணும் இல்லையா? கிடைக்கணும் இல்லையா? ஓகே. அதுதான். இந்த சொசைட்டி வந்து நான் சொன்னது ஒரு டாக்டர் படிக்கிறவங்களுக்கு 5 இயர்ஸ் படித்தாலும் சரி, அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்ட்ரா 2 இயர்ஸ் படித்தாலும் சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து அவங்கள எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது. பட் சில இடத்துல இந்த சிஎம்ஏ அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பண்ணுறேன்னு சொன்னான்னா, அவனை ஒரு வருஷத்துலேயே நீ இன்னும் முடிக்கலையா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. அப்போனா என்ன மீனிங்னா, அவங்களுக்கு சிஎம்ஏ ரிலேட்டடாக வந்து அவேர்னஸ் இல்லை, சிஏ ரிலேட்டடாக அவேர்னஸ் இல்லை அப்படிங்கிறது மீனிங். அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் இந்த கோர்ஸ் இப்படி தான், அந்த கோர்ஸ் இப்படி தான் சொல்லிட்டு புரிய வைக்க முடியாது. அப்போ அதுக்கு பதிலுக்கு நீங்கள் அப்படியே புரிய வச்சாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த என் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான், சிஏ இருக்கான், அவனும் முதல் டைமே முடிச்சான், உனக்கு பிடிக்கிறக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 100 பேர் கூட்டத்தில் போகிறோம், அதில் 20 பேரை தான் அலோவ் பண்ணுவாங்க. அந்த 20 பேர் அந்த பையனை அலோவ் பண்ணிட்டாங்க, நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டோம். ஓகே. ஒரு கூட்டத்திலே இப்படி இருக்குன்னா, அப்போ அது எக்ஸாம் இல்லையா? ஓகே. 100 பேர் எக்ஸாமு, அதுலேயும் நான் 20ன்னு எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன். இன்னும் பாஸ் பர்சன்ட்லாம் 18 பேர், 15 பேர், 15% தான் வருது. அப்போ என்ன ஆகும்? ஓகேங்களா? அப்போது அந்த கோர்ஸை பற்றி நீங்கள் புரியே வச்சா கூட, அந்த இடத்துல அந்த சுற்றி இருக்கவங்களோட ரிப்ளைஸ் என்னவா இருக்கும்னா, அந்த வீட்டு பையன்லாம் இருக்கான், அவன்லாம் சீக்கிரம் பாஸ் ஆகிட்டான், உனக்கு பாஸ் ஆகிருக்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த பசங்களுக்கான இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது வந்து வேணாம். சரிங்களா? ஓகே. பசங்க இப்போ தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கான ட்ரீமை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. பசங்களாக வந்து எல்லாருமே இருக்க விட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு பையனுக்காக இருக்கட்டும், ஒவ்வொரு பொண்ணாக இருக்கட்டும், ஒவ்வொரு அங்கிளாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஆண்டியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கடமை, நம்ம வீட்டு பசங்களை நம்ம வந்து கை கொடுத்து தூக்கலைன்னா வேறு யாருங்க பண்ணுவா? நம்மளே தட்டி விட்டோம்னா அப்போ வேறு யாரால் அதை பண்ண முடியும்? ஸோ அதனால் யாராவது லைஃப்பில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து இந்த மாதிரி கோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள நீங்கள் தட்டி கொடுங்க. தயவு செஞ்சு யாரும் வந்து தெரியாமல் கூட தள்ளி விடாதீங்க. நம்மளே ஒரு இடத்துல வாழ்க்கையில் அடிபட்டு மிதிப்பட்டு வந்திருப்போம். அதே அடியை இன்னொருத்தன் படுவான். அவன் வந்துட்டு போடா இதெல்லாம் வேணாம் விட்டுட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கீழ்த்தனமாக இலக்கரமாக பேசுகிறவங்களும் உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. கரெக்ட் தானே? இப்போ நான் வந்து அடிபட்டு மிதிப்பட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, அதே மாதிரி இன்னொருத்தர் அடிபட்டு மிதிப்பட்டு வரனா, அப்போ நான் அவனை என்ன பண்ணணும்? இது இப்படி தான் இருக்கும், உன்னால் முடியும், நீ பார்த்துக்கலாம். அது கஷ்டம்னு தெரிஞ்சாலும் அந்த இடத்துல ஒருத்தன் கிட்ட நீங்கள் முடியும்னு சொல்லி அவன் தோலை தட்டி கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? அப்போ அவனுக்கு வந்து அந்த பாசிட்டிவாக வந்து அந்த இடத்துல அவனுக்கு தோணும். ஓகே. தட்ஸ் ஆல். அது முடியாத ஒரு விஷயமா இருந்தால் கூட நம்ம சொல்லக்கூடிய வேர்டில் அவன் முடிச்சு காட்டுவான். கரெக்டுங்களா? ஒரு பர்சன் கிட்ட இது முடியாது, இது கஷ்டம்னு சொன்னோன்னா, அவன் முடியும்னு இருந்தால் கூட நீங்கள் கஷ்டம்னு சொல்லும்போது ஒருவேளை நம்மளால் முடியாதோ இந்த இருக்கக்கூடிய பீப்புள் சொல்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு தாட் அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா? தட்ஸ் ஆல். அதனால் தயவு செஞ்சு எல்லாருக்கும் சரி அந்த ஒரு இதை வந்து நான் மெயினாக சொல்லியே ஆகணும். இன்னொன்று வந்து நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயினாக சொல்லுவாங்க, போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாரும் சொல்கிறது தான். ஒரு பையனுக்கான ஒரு ட்ரீம் என்னவாக இருக்கும்னா, ஒரு 28 வயசு 27 வயசில் நான் ஒரு சிஎம்ஏ முடிச்சுட்டு தான் மேரேஜ் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பையனோட ட்ரீம். இந்த சைடு ஆப்போசிட்டில் பொண்ணுங்களோட ட்ரீம் அதுதான். எனக்கு எவ்வளோ ஏஜ் ஆனாலும் அந்த சிஎம்ஏஓ சிஏஓ சிஎஸ்ஐ முடிச்சுட்டு என்னோடய இன்விடேஷனில் சிஎஸ் ஹரி சிஎம்ஏ மணி அப்படின்னு சொல்லி போடணுங்கிற ஒரு ஆசை. அந்த ஆசையில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு எத்தனை பேர் வந்து இருக்காங்க இல்லையா? அப்போ அந்த ட்ரீமை நம்ம கலைக்க போகிறோமா? அந்த ட்ரீமை நம்ம உடைக்க போகிறோமா?
ஓகே, அந்த ட்ரீமை நம்ம வந்து அது வேண்டாம் அவங்களால முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம தள்ளிவிட போகிறோமா, அவங்கள நம்ம தூக்கி விட போகிறோமா, என்ன பண்ண போகிறோம்? திங்க் பண்ணுங்கள். ஓகே, ஆசைப்படுறாங்க, பெரிய லெவலில் பசங்க ஆசைப்படுறாங்க. ஒன்றும் பெரிய கஷ்டமான ஒரு இது கிடையாது இல்லையா? ஓகே, கஷ்டமான படிப்புன்னு சொல்லிட்டு நம்ம இதை வேண்டாம்னு சொல்லி விட்டோம் அப்படின்னா, அப்போது பசங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்க? ஓகே, வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய லெவலில் நம்ம அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு பசங்க இருக்கணும் அப்படின்னா, சில இடத்துல ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு பர்டிகுலர் இயர்ஸில் பசங்க கஷ்டப்பட்டு படிச்சா அவங்க லைஃப் எங்கேயோ போயிடும். ஓகே, இதுதான் ரியாலிட்டி. பட் கஷ்டமான படிப்பை இப்போ முடியலன்னு சொல்லிட்டு இப்போ தள்ளி வச்சிட்டாங்கன்னா, ஒரு ஏஜில் தள்ளி வச்சிட்டாங்கன்னா, அடுத்து வரக்கூடிய பசங்களோட கமிட்மெண்ட்ஸில் படிக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட கமிட்மெண்ட்ஸ் அவங்கள வந்து படிக்க விடாது. ஓகே, இப்போ பரவாயில்ல, இப்போ நீ விடு, நீ அங்கே போய் படிச்சுக்கோ. இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பையனாக இருக்கட்டும், ஒரு பொண்ணாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய சொல்கிறாங்க, இப்போ படித்து என்ன பண்ண போகிற, ஆஃப்டர் மேரேஜ் நீ படிச்சுக்கோ அப்படின்னு சிம்பிளாக வந்து சொல்லிடுறாங்க. ஸோ ஒரு பையனாக இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி, ஆஃப்டர் மேரேஜ்ங்கிறது கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு பையனாக இருந்தானா அடுத்து அவன் ஃபேமிலி என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம எப்படி கொண்டு போகிறோம், நம்ம ஃபேமிலிக்காக உழைக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஓட ஆரம்பிப்பான். பொண்ணாக இருந்தாலும் அந்த இடத்துல ஓட ஆரம்பிச்சு தான் ஆகணும். ஓடையும் ஆரம்பிக்கணும், இங்கிட்ட வந்து வீட்டில் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கையும் பார்க்கணும், அங்கிட்டு பேபின்னு வச்சுன்னா அந்த கமிட்மெண்ட்ஸையும் பார்க்கணும். ஸோ இதில் படிக்கிறதுக்கு டைம் கிடையாது. அப்படியே படித்தாலும் அந்த மைண்ட் அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணாது. அப்படியே அந்த இடத்துல மைண்டு சப்போர்ட் பண்ணாலும், படிக்க போகணும் எழுதினாலும், வீட்டில் அந்த கமிட்மெண்ட்ஸ் வரும்போது அதை தாண்டி நைட்டு வந்து தூங்காமல் வைக்காமல் காலையில் வந்து 6 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் எல்லாத்தையும் பார்த்து இங்கிட்டு பசங்களை கிளப்பி விட்டு ஆஃபீஸுக்கு கடன்னு கொடுக்கணும்னு போய் கிளம்பி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் போய் ஒரு குக் பண்ணி அந்த பசங்களுக்கு ஃபுட் எல்லாத்தையும் சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்து படுத்து தூங்கும்போது அவங்க லைஃப்பை எவ்வளோ சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறத வந்து பண்ணுறாங்க. எதுக்காக பண்ணுறாங்க? ஏதோ ரோட்டில் போகிறவங்களுக்காக பண்ணுறாங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பசங்களும் பொண்ணுங்களும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து ரோட்டில் போகிறவங்களுக்கு அது கஷ்டப்படுறாங்க. இல்லவே இல்லை. தன்னோட ஃபேமிலி தனக்கு தான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். தென் நம்மளோட ஃபேமிலியை நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்து எல்லோரும் கஷ்டப்பட்டு ஓடுறாங்க. ஓகே, அது நீங்கள் நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். அதனால் இங்கே ஒரு பிரச்சனையே வந்து ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் தான் பிரச்சனை. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்லணும்னா ஓப்பனாக நான் சொல்கிறேன், ஒரு பர்சனுக்கு ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு டக்குன்னு வந்து அவனுக்கு ஒரு இதில் வந்து ஒரு அட்டாக் ரிலேட்டாக ஒரு இது வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், அது எதனால் வருது? மெயினாக வந்து மேபி அவங்க ஃபுட் எடுத்துக்க ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சம்திங்காக இருக்கலாம். இன்னொன்று என்னென்னா, யாராவது ஏதாவது ஒரு இதில் ஹார்ஷாக வந்து அவங்கக்கிட்ட இதை சொல்லியிருந்துருப்பாங்க, இதை பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த பர்சன் அதை திங்க் பண்ணி அந்த இடத்துல டக்குன்னு பிடிச்சி இது பண்ணியிருப்பாங்க. கரெக்டுங்களா? அப்போ நல்லா நோட் பண்ணி பாருங்கள், இயற்கையாக வருதுன்னா கூட அது ஓகே வேறுங்க. ஆனால் ஒருத்தன் வந்து பேசி ஒரு இதில் டார்கெட் பண்ணி அந்த பர்சனை வந்து இந்தளவுக்கு வர வச்சுருக்காங்கன்னா அது எவ்வளோ கொடுமை. கரெக்டு தானே? ஒரு மனிதனுக்கு எனிமே இங்கே மனிதன் தாங்க. ஓகே, அதே இடத்துல சில இடத்துல சப்போர்ட்டும் குரூப்பும் இருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குறவங்க சின்ன பசங்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், வாழ்க்கையில் நீங்களும் அடிபட்டு கீழே விழுந்து வந்துச்சு வந்திருக்கலாம். உங்களை மாதிரியே இப்போ அடிபட்டு எத்தனையோ பசங்க கீழே விழுறாங்க. அந்த பசங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணனாலும் சரி, தயவு செஞ்சு பார்க்காம கூட நீங்கள் போங்க. உங்களால் வந்து ஹெல்ப் பண்ண முடியலன்னா கூட சரி, தள்ளி விடாமல் முட்டிக்கிறீங்க. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். இதை கூட முடிக்க தெரியல உனக்குலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வர்றது, தள்ளி விடுறது. உங்களால் ஹெல்ப் பண்ண முடியலன்னா தயவு செஞ்சு அந்த வார்த்தையை வச்சு சொல்லி அவங்கள காயப்படுத்தாதீங்க. ஆல்ரெடி விழுந்து இப்போ தாங்க கொஞ்சமாக சிந்திச்சு வராங்க. அவங்கள போய் தள்ளி விட்டோன்னா ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க, மறுபடியும் கீழே விழுந்துருவோம், கஷ்டம். ஓகே, அப்போ அவன் அந்த பேரை வந்து CMA ஹரி அப்படிங்கிற அந்த வேர்டை வந்து அவனால் பார்க்க முடியாமலே போயிடுவான். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பீஸ்ஃபுல்லாக வந்து வெளியில் கூட போக முடிய மாட்டேங்குது. என்ன வெளியில் கூட போக முடிய மாட்டேங்குது அப்படின்னா, ஒரு 20 வயசு 21 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் போனால் கூட என்ன பண்ணுற அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து கேட்குறாங்க. அவங்ககிட்ட நீங்கள் ஒரே ஒரு ஆன்சர், ஆடிடாஸில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, 5000 சேலரி இருக்கும், ஆடிடாஸில் ஒர்க் பண்ண சொல்லுங்கள், சைலண்ட் ஆகிறவங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த மட்டும் நீங்களை வீட்டில் பெட்டியாக இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு வேலை பார்க்கணும். ஓப்பனாக சொல்லப்போனால் நீ பிச்சையோட இருடா ஆனால் வீட்டில் இருக்காதா அப்படின்னு சொல்கிற உலகம் சார் இந்த சொசைட்டி. வீட்டில் வந்து தண்டா சொல்ல உட்காந்து சாப்பிடாத, நீ அதை பிச்சை கூட யாரான்னு சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய சொசைட்டி இந்த சொசைட்டி. அப்பேற்பட்ட சொசைட்டியில் வந்து இருந்துகிட்ருக்கோம். ஓகேங்களா? அந்த நிலமையில வந்து இருக்கிறாங்க. ஓகே, அப்படி தானே இருக்காங்க. இப்போ வந்து இவ்வளோ சேலரி வாங்குறியா அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கிடையாது. பரவாயில்ல, வீட்டில் வெட்டி எல்லாமே ஏதோ வேலை பார்க்குறல போதும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து அப்பா கஷ்டப்படுறாங்கப்பா, கூட நெல்லுப்பா என்னப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அது வந்து என்ன ஆகும்னா, நம்ம பேரண்ட்ஸே வந்து ஒரு 2-3 வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ CMA பண்ணு, அது வரைக்கும் நான் உன்னை எந்த டிஸ்டர்பன்ஸும் நான் பண்ண மாட்டேன், நீ ஃபோக்கஸ் பண்ணி நீ படித்து நீ பெரியாத வாப்பா அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் அந்த சுற்றி இருக்கக்கூடிய அங்கிள்ஸ் அண்ட் ஆன்டிஸ் வந்து அந்த பேரண்ட்ஸ் கிட்ட என்னங்க நீங்கள் காலகாலத்தில் உட்காந்து இந்த 3 வருஷம் டைம் கொடுத்துருக்கீங்க, என் பையன் அங்கே போயிட்டான் அப்படிம்பாங்க. ஓகே, பையன் போயிட்டான். இப்போ இந்த பையனுமே இப்போ போனான்னா சேலரி 10,000 15,000 வாங்குவான். இதே இந்த ஒரு 3 வருஷமோ 2 வருஷமோ இவன் படிச்சுட்டு வந்து பெரியாளாக போனான்னா வாங்கும்போது சேலரி 42,000-45,000 வரைக்கும் வாங்க முடியும்ல. ஓகே, அப்போ அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு வேலைக்கும் போயிடுறாங்க, தள்ளப்பட்டுறாங்க. ஸோ வேலைக்கு போய் படி அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கம்பெனி ப்ரெஷரில் பசங்களால் படிக்க முடிய மாட்டேங்குது. அப்போ அவங்களோட ட்ரீம்ஸ் சதைஞ்சு போயிடுது. ஓகே, அப்போ சதைஞ்சு போகிறதுக்கு யார் காரணமாக இருக்கா? இந்த சர்க்கிள், இதுதான் வீடு. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா,
இவங்களை தாண்டி வெளியில் சுற்றி இருக்காங்கல்ல, அவங்க தான் காரணம் சொல்கிறேன். நான் பேரண்ட்ஸுக்கு காரணம்னே சொல்லலை. ஏன்னா இந்த சுற்றி இருக்கிறவங்க தான் சும்மா இருக்கிறதே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போனாலும் சரி, இல்லை ஒரு ஃப்யூனரல் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, போகிற இடம்லாம் என்ன பண்ணுற என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறதான் வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த இடத்துல பையன் வந்து ஒரு 5,000 ஆடிட் வேலைக்கு போகிறான்னு சொன்னீங்கன்னா சைலண்ட் ஆகிடுவாங்க. ஓகே, அதே 2-3 வருஷம் ஆனதுக்கப்புறமும் அதே ஆடிட் ஆஃபீஸில் தான் வேலை பார்க்கலான்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, இன்னும் அங்கே இருக்கான், என்னப்பா இது சம்பளத்தை வச்சு என்னப்பா பண்ண முடியும், நாளைக்கு கல்யாணம் வரணும்னா அவனுக்கு அந்த சம்பளம் வேணுமே அப்படின்னு சொல்லி இந்த சொசைட்டி கேட்க ஆரம்பிச்சோம். ஓகே, சரி, இது பசங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. சரி, இப்போ இந்த சைடு ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கலாம். காலேஜ் முடிச்சிட்டாங்க, சிஎம்ஏவா 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் படி, இதுக்கப்புறம் நான் டைம் கொடுக்க மாட்டேன், வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்கிறாங்களோ இல்லையோ சுற்றி இருக்கிறவங்க சொல்ல வச்சிடறாங்க. சரி, போயிடலாம், அங்கே வேலைக்கு வந்து போகலாம். சரி, வேலைக்காச்சும் போனோடனே அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், இப்போ வேலைக்கு போகணும், அடுத்து இவ்வளோ ஏர்ன் பண்ணணும், இவ்வளோ இது பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் உள்ளே போகிறாங்க. போன உடனே அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, 2 இயர்ஸ் ஆச்சு அவங்களை நிம்மதியாக வேலை பார்க்க விட்றாங்களா இந்த சொசைட்டி? இல்லை, காலேஜ் முடிச்சாச்சு, 2 வருஷம் வேலை பார்த்தாச்சு, அடுத்து என்னப்பா காலகட்டத்தில் மேரேஜ் பண்ண வை, அந்த ஏஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அதுக்குள்ளே நீ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. தயவு செஞ்சு யாருன்னு நான் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்கிறேன், வீட்டில் வந்து எனக்கு சப்போர்ட் கிடைக்கல அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் சொல்லாதீங்க. வீட்டில் எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் சப்போர்ட் கிடைக்குது. அது மெயினாக வந்து பேரண்ட்ஸ் வந்து சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது பேசுவாங்களோ சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் அவங்க வாயால் நீயும் சீக்கிரம் வேலைக்கு போகலாம்ல அப்படின்னு சொல்ல வச்சுறாங்க, சொல்ல வைக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுது. அதுதான் மெயின் ரீசன். ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பீப்புள்ஸ் ஏஜ் வந்து மேபி ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸாக இருக்கலாம், அவங்களோட நெய்பர்ஸாக இருக்கலாம், இல்லை இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் குத்தி காட்டுற ஆன்டி அங்கிளாக கூட இருக்கலாம். தயவு செஞ்சு பசங்க வளர்ந்து வந்துட்டுருக்காங்க, ஏஜில் வளர்ந்து வந்துட்டுருக்காங்க, அவங்களோட கனவுல மண்ணலி போட வேண்டாம். ஓகே, இன்னொருத்தவங்களோட இதில் வந்து அதை கேட்குறதுல வந்து அந்த ஒரு ஆனந்தம், அந்த ஒரு சந்தோஷம் வந்து வேண்டாம். ஓகே, இப்போ அவன் வேலைக்கு போய் என்ன போகுது, வேலைக்கு போகாமல் என்ன போகுது, உங்களோட கடனை அவன் அடைக்க போகிறான்னா, பக்கத்து வீட்டு நெய்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு பிளாப்ளாப்ளா யாராக இருக்கட்டும், அவன் வேலைக்கு போகிறதுல எதுக்கு உங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி, உங்களுக்கு எதுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு? இந்த சம்பளத்தை வாங்கி அவன் வந்து உங்கள் வீட்டு கடனுக்கு எதுவும் உங்கள் வீட்டு வாடகை எதுவும் கொடுக்க வேண்டியிருக்கா, ரெண்டு எதுவும் கொடுக்க வேண்டியிருக்கா, இல்லை அவங்க எதுவும் அவங்க டேடி வந்து உங்களுக்கு எதுவும் கடன் வாங்கியிருக்காங்களா? எதுக்கு வேலைக்கு போகலைன்னு சொல்லிட்டு சாம இருங்க. ஓகே, வேணாம். எதுக்கு அவங்க படிக்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது, அவங்க நேமுக்கு முன்னாடி சிஎம்ஏ சிஎஸ்ன்னு சொல்லி போடணும் ஆசை இருக்குது. அந்த கனவை வந்து நம்மளே தட்டி விட்டோன்னா என்ன பண்ணுறது? பசங்க பாவம். ஓகேங்களா, யங்ஸ்டர்ஸ். ஓகே, தட்ஸ் ஆல். எனிவே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் வந்து மனசு தளர வேண்டாம், எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த ஏஜுங்கிற டசன்ட் மேட்டர். சரிங்களா, இந்த ஏஜில் தான் பண்ணணும், அந்த ஏஜில் தான் பண்ணணும் சில பேர்லாம் சில இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஏஜில் பண்ணி நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டுருக்காங்க. உனக்கு தான் ஆல்ரெடி வந்து பார்த்துக்கிட்டேன்னா ஹஸ்பண்டோட இன்கம் இருக்குல்ல, நல்லா பிஸ்னஸ் தானே பண்ணிட்டு இருக்கோம், இதை வச்சு பார்த்துட்டு பேசாமல் வீட்டில் இருக்க வேண்டியதானே, சமைச்சிட்டு பசங்களோட பார்த்துட்டு வீட்டில் இருக்க வேண்டியதானே, இந்த ஏஜில் நீ சேமிப்பு பண்ணி என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே தான், பட் உங்களுக்குன்னு ஆசை இருந்துச்சுன்னா அதை பண்ணுங்கள். சும்மா பண்ணணுங்கிறக்கா பண்ண வேண்டாம். எல்லாருக்குமே தான் சொல்கிறேன், போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், பண்ணணுங்கிற ஆசை இருந்துச்சுன்னா பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுறதுல நேர்மையும் உண்மையும் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவ்வளோதான். சும்மா பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. அதாவது எப்படினாலும் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கக்கூடாது. இந்த கோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் போராடுவேன், நான் உள்ளே நிற்பேன் அப்படிங்கிற லெவலில் மட்டும் நீங்கள் இருங்க. ஓகே, தட்ஸ் ஆல். இதுவும் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான். எப்படி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சர்வீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ, அதே மாதிரி எங்களோட இந்த ப்ரொஃபஷனல் ஆடிட்டர் சர்வீஸும் எங்களுக்கு இது மெயின். அதுவும் ஒரு ப்ரொஃபஷனல் சர்வீஸ்னால் எங்களுக்கும் இது சர்வீஸ் தான். சரிங்களா, எங்கள் சர்வீஸை நாங்கள் வந்து என்றைக்கும் நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. we are CMA aspirants அப்படிங்கிறதுல நாங்கள் சொல்கிறதுல நாங்கள் பெருமையாக இருப்போம். இன்னும் 10 வருஷம் கழிச்சு நான் வீடியோ போடும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அந்த டைமில் வீடியோ பார்க்கும்போது டெஃபினட்டாக நீங்கள் ஒரு CAவாவோ ஒரு CMAவாவோ ஒரு CSஆவோ இருக்கும். அன்னைக்கு வந்து இந்த நாடு வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் வந்து டெஃபினட்டாக வளர்ந்துருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. பிகாஸ் முன்னாடி இருந்த ஜென்ரேஷனோட இப்போ நல்லா கொஞ்சம் இருக்குது. பட் இருந்தாலும் என்ன தான் ஜென்ரேஷன் நல்லா வளர்ந்தாலும் பசங்க எங்கெங்கேயோ போகிறாங்க, என்னென்னமோ படிக்கிறாங்க, ஓகே. ஆனால் அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த கதை பேசுகிறது மட்டும் இன்னும் வந்து இதாக மாட்டேங்குது. சரிங்களா, தயவு செஞ்சு வேணாம். எதுக்கு அவங்களோட இதில் வந்து ரொபோட்டிக்காக வந்திருக்க வேண்டாம். பசங்க எல்லாருக்கும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன், யார் சொன்னால் நீங்கள் சொன்னால் அவங்களுக்கு ஆன்சர் பண்ணாதீங்க. யாருக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ண அவசியமே இல்லை. உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும்னா நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கள், உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டருக்கு ஆன்சர் பண்ணுங்கள். அதை தாண்டி ஒருத்தருக்கு கூட நீங்கள் ஆன்சர் பண்ண அவசியமே கிடையாது. அவங்கள வந்து உங்கள் கூட இருக்க போகிறவங்க கிடையாது, உங்கள் கூட எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா, அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, அவங்க வந்து நீங்கள் அவங்க பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யூ ஆர் ரோபோட். அவங்க வந்து அந்த ரிமோட் அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ கடைசி நம்மளோட லாஸ்ட் ப்ரீத் வரைக்கும் நான் அவங்க பேச்சை கேட்க ஆரம்பிச்சிடணும்.
எதுக்கு பிறக்கும்போது நான் அவங்க பேச்சை கேட்டால் நான் பிறந்தேன்? ஓகே, பிறக்கும்போது எனக்கு நான் அவங்க பேச்சை கேட்டால் பிறந்தேன். அப்போ இந்த இன்பிட்வீனில் 20+ ஆனதுக்கப்புறம் மட்டும் நான் எதுக்கு அவங்க பேச்சை கேட்கணும்? என்னோட இதில் வந்து பொறுத்த மட்டும் என்னோட பேரண்ட்ஸோட பேச்சை நான் கேட்டால் போதும். பிகாஸ் என்ன ஏஜ் ஆனாலும் அவங்களுக்கான ஒரு பையன் தான் நான். என்னோடய ஃபேமிலி பேச்சை நான் கேட்டால் போதும். அதை தாண்டி வேறு யாராவது ஏதாவது வந்து நம்மளை என்ன சொன்னாலும் சரி, இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டு போய்க்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஓகே, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அப்படியே உங்களுக்கு சுற்றி சப்போர்ட் இல்லைனா சரி, வீடியோ போடுறதுக்கு இங்கே நான் இருக்கேன், தூக்கி விடுறதுக்கு இங்கே நான் இருக்கேன். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்ணாமல் உங்கள் வேலையை பார்த்து போய்கிட்டே இருக்கு. சுற்றி இருக்கிறவங்க இன்றைக்கி 2 வருஷம் வேலைக்கு போகணும்னு சொல்லுவாங்க, அடுத்த 2 வருஷம் டைம் ஆச்சு மேரேஜ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. சரி, அப்படியே மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் வேணாம், சரி பப்ளிகேஷன் எதாவது சொல்லுவான்னு நினைக்கிறேன். அப்படியே மேரேஜ் பண்ணதாலும் சரி, அந்த பர்சன்ஸோட லைஃப் நல்லா இருந்துச்சுன்னா பரவாயில்ல. லைஃப் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கூட பேசுகிற உலகம் சார் இது. ஓகே, சொல்கிறது ஒன்றும் கிடையாது. ஓகே, பேசுகிற உலகம், அந்த உலகம். ஓகேங்களா, வாய் இருக்குங்கிறக்காக என்னன்னாலும் வந்து பேசுகிறாங்க. நாளைக்கு கர்மாயிஸ் பூமராங்கிற ஒரு இதை அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி உன் பையன் வேலைக்கு போலையா, உன் பையனுக்கு மேனேஜ் பண்ண அப்படிங்கிற கேட்கக்கூடிய அந்த சொசைட்டி நாளைக்கு அவங்க பசங்களுக்குன்னு சொல்லி இது நடக்குமே, இது நடந்துருமே, கர்மாயிஸ் பூமராங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் வெயிட் அண்ட் சி. ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான், பார்த்துட்டு இருக்கான். யூனிவர்ஸ்னு ஒன்று இருக்குது, கேட்டுட்ருக்கு. ஒவ்வொரு இதுக்கான ஒரு இது ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக நடக்கும். எனிவே விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி தோணுச்சு. எக்ஸாம் தயவு செஞ்சு எல்லோரும் படிச்சிங்கன்னா இப்போ எக்ஸாம் எழுத போதுங்க. தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்னால எக்ஸாம் எழுதாமல் விடாதீங்க. எக்ஸாம் எழுதுங்க, யாருக்கும் பயப்படாதீங்க. எக்ஸாம் போங்க, ஒவ்வொரு எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள், ஒவ்வொரு எக்ஸாம் அட்டெம்ப்ட் கொடுங்க. இங்கே அட்டெம்ப்ட் டசன்ட் மேட்டர். நீங்கள் எழுதுங்க, நீங்கள் பெரிய ஆளாக வாங்க. நீங்கள் பெரிய ஆளாக வந்து உங்கள் ஃபேமிலி உங்களோட அட்லீஸ்ட் உங்களோடதையாச்சும் நீங்கள் இண்டிபெண்ட்டாக வாழ ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, வேணான்னு சொல்லிட்டு புக்கை தூக்கி தயவு செஞ்சு போடாதீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க.